அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் பயிற்சி மையம். இப்போ போலீஸ் 2026 அதோடைய டெஸ்ட் நம்பர் 3 சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்ம ப்ராஃபிட் லாஸ் கொடுத்துருந்தோம். அப்போ அதை பத்தின சிம்பிளா, அதாவது உங்களுக்கு ஷார்ட்டா எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இருக்கிறாங்க, டிஎன்எஸ்ஆர்பி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இப்போ லாங் பீரியட் இருக்கிறதுனால நம்ம அதை நோக்கி வந்து ஆன்லைன்ல டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றோம். இப்போ அது டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா ஒரு டீடைல் வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு நாற்காலியை ரூபாய் 572 வாங்கி விற்றதில் ஒருவருக்கு 30% லாபம் கிடைக்கும் எனில் நாற்காலியின் வாங்கிய விலை என்னன்னு கேட்கிறாரு. அப்ப வாங்கிய விலை, அதாவது ஒரு பொருளை வாங்கி இருக்கிறாரு, அதை வாங்கி வித்திருக்கிறாரு, அதுல 30% லாபம் கிடைச்சிருக்கு. நம்ம மேக்சிமம் ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தான் டைமிங் சொல்லியிருக்கோம். ஆனா எப்படி நாம 15 செகண்ட் 15-20 செகண்ட்ல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி பண்றது அப்படின்னு நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஷார்ட்டா உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் சொல்றேன். இதை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப 572 விற்கிறாருல, பொதுவாகவே பர்சன்டேஜ்னாலே 100 தான். அதாவது 100ன்றது தான் அந்த வாங்கிய விலை, அடக்க விலை எல்லாமே அந்த 100 தான். இப்ப அதுக்கு மேல போறதுதான் லாபம், அதுக்கு கீழே வந்தா நஷ்டம். அது எவ்வளவு அதிகரிச்சா இந்த 100 கூட ஆட் பண்ணிக்கணும், குறைஞ்சா 100 கூட கழிச்சுக்கணும். இதுதான் காமன். அப்ப 572 வாங்கியிருக்கிறாருல, அப்ப 572 விற்கிறாரு. அப்ப 30% லாபம் கிடைக்கும். அப்ப ஏற்கனவே நான் சொன்னேன் 100% தான் வாங்கின விலை, அடக்க விலை எல்லாமே. அப்ப 30% லாபம்னா அப்ப அது 130%. அப்ப 572 130%னா அப்ப 100% எவ்வளவு? இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது வாங்கிய விலை கிடைச்சிடும். அப்படியே கிராஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்ப பாருங்க, 572 × 100 / 130. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஒரு 13 13 நான் 13 52, மீதி 5 நான் 13 52. அப்ப 44 × 10 பெருக்கினீங்கன்னா ஒரு ஜீரோ ஆட் பண்ணீங்கன்னா 440. அப்ப ஆன்சர் என்னது? சி. புரியுதுங்களா? இது வந்து நீங்க ஃபார்முலால தான் போறோம்னு அவசியம் கிடையாது. கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தடை மட்டும் நீங்க அமைச்சுக்க கத்துக்கணும். இந்த பாக்ஸ் போட்டுக்கிற பாருங்க, இதை மட்டும் உங்களுக்கு அமைக்க தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா எப்படியாப்பட்ட கணக்கா இருந்தாலும் நீங்க ஈஸியா போடலாம். உங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. அமித் ஒரு குடையை ரூபாய் 680 விற்றதில் அவருக்கு 15% நஷ்டம் எனில் குடையின் வாங்கிய விலை என்ன கேட்கறாங்க. இப்ப 680 விற்கிறாரு, அதுல 15% நஷ்டம். அப்ப 100% சொன்னேன், 100% தான் வாங்கிய விலை. அதாவது என்னது, அடக்க விலை, வாங்கிய விலை எல்லாமே சொல்லலாம். அப்ப அதுல 15% நஷ்டம் கிடைச்சிருக்கு. அப்ப 15% நஷ்டம்னா அப்ப இது என்னது, 100ல 15 எவ்வளோ? 15 கழிச்சுன்னா எவ்வளவு வருது? மீதி 85. அப்ப 680ன்றது 85%. புரியுதுங்களா? அப்ப 100% என்ன? புரியுதுங்களா? ஏன்னா அவர் 680 வித்திருக்கிறாரு, அதுல 15% நஷ்டம். அப்ப அப்படின்னா என்னது, 680ன்றது 85%. அப்ப 100% எவ்வளவு? இதைதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதை அப்படியே கிராஸ் பண்ணுங்க பார்ப்போம். அப்ப 680 × 100 / 85. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, 5வது பல்ல அடிக்கலாமா? 1 5 5, மீதி 3, 7 5 35. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, 2 5 10 20. இப்ப 17வது பல்ல அடிப்படுமா? கண்டிப்பா அடிப்படும். 17 17 × 4 4 28 8, மீதி 2 1 68. ஆமா, 17 68 40. அப்ப 4 2 8. அப்ப ஆன்சர் என்னது? 800. புரியுதுங்களா? ஆன்சர் பி. 40 20 பெருக்கணும். இப்ப 40 20 பெருக்கணும் 800 தானே. அப்ப 800 ஆன்சர். புரியுதுங்களா? அதான், இதை மட்டும் நீங்க பேசிக்க தெரிஞ்சுக்கங்க. இந்த அமைப்பை உங்களால அமைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க எல்லா கணக்குமே போடலாம். பாருங்க, இப்ப பர்சன்டேஜ், சராசரி எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, 3வது கொஸ்டின். ஒருவர் அவருடைய நாற்காலியை ரூபாய் 720 விற்றால் அவருக்கு 25% நஷ்டம் கிடைக்கும். அவருக்கு 25% லாபம் கிடைக்க வேண்டும் எனில் அவர் அதை எவ்வளவிற்கு விற்க வேண்டும்? ஒரு நாற்காலிய 720 விற்கிறான், அவருக்கு 25% என்னது நஷ்டம். 25% நஷ்டம் ஆயிடுச்சு. அவருக்கு 25% லாபம் கிடைக்கல, அவர் எவ்வளவுக்கு விற்கணும் கேட்கிறாங்க. அப்ப 720 இருக்குல்ல, அப்ப என்னது 100ல 25 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ? 75.
அப்ப 720 75%. அப்ப அவருக்கு 25% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவுக்கு விற்கணும்? 125%க்கு விற்கணும். நல்லா நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது 720 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு, 720 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு, அவருக்கு 25% நஷ்டம் ஆயிடுச்சு. அப்ப 100ல 25 போயிடுச்சுன்னா மீதி 75. அப்ப இந்த 720ன்றது 75%. அப்ப அவருக்கு என்னது 25% லாபம் கிடைக்கணும். அப்ப அவருக்கு 25% லாபம்னா இதுதான் நான் சொன்னேன், அந்த 100% தான் வாங்கிய விலை அடக்க விலை, அதை விட 25% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், 125% போட்டேன். இதை அப்படியே கிராஸ் பண்ணுங்க பார்ப்போம். அப்ப கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 720 × 125/75. அப்படி அப்படியே அடிக்க பார்ப்போம். அப்ப 75 அஞ்சாவது பால் அடிங்க பார்ப்போம். 1 5 5 மீதி 2 5 5 25. இங்க பாருங்க, 2 5 10 மீதி 2 5 5 25. அப்ப மீதி என்ன பண்ணலாம்? அஞ்சாவது பால் அடிக்கலாம். 3 5 5 5 5 25. இங்க பாருங்க, இத மூணாவது பால் அடிக்கலாமா? அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 3 6 மீதி 1 4 12 0. அவ்வளவுதான். 240 × 5. அப்ப 240 × 5 பெருக்கீங்கன்னா என்ன வருது? 0. 5 20க்கு 0 மீதி 2 I 2 10 10 2 12. அப்ப 1200 ஆன்சர். புரியுதுங்களா? அவ்வளவுதான், சிம்பிள். நான் தான் சொல்லிட்டேன். கொஸ்டினை பாருங்க. 720 ரூபாய்க்கு விற்கிறாரு, அவருக்கு 25% நஷ்டம். அப்ப 25% லாபம். அப்ப 720 ரூபாய் 75% வித்துட்டாரு. அப்ப லாபம் கிடைக்கணும் 25. அப்ப 125% ஆகும். இந்த ஒரு இதை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. அது பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒருவர் தன்னுடைய தட்டச்சு இயந்திரத்தை 5% நஷ்டத்திற்கு விற்றார். அவர் அதை 80 ரூபாய்க்கு கூடுதல் விலைக்கு விற்றால் அவருக்கு 5% லாபம் கிடைக்கும். எனில் தட்டச்சு இயந்திரத்தின் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா பாருங்க. அவருடைய தட்டச்சு இயந்திரம் 5% நஷ்டத்துக்கு வித்துட்டாரு. அவர் அதை கூடுதல் விலைக்கு 80 ரூபாய்க்கு கூடுதல் விலைக்கு விற்றால் அவருக்கு 5% லாபம் கிடைக்கும்ன்றாங்க. அப்ப தட்டச்சு இயந்திரத்தோட அப்ப 80 இருக்குல்ல, அப்ப ஆல்ரெடி இங்க பாருங்க, நான் 5% நஷ்டத்துக்கு வித்துட்டாரு. அப்ப என்னது 95% தான் வித்திருக்கிறார். அப்ப அதை கூடுதலா ஒரு 80% விலைக்கு விற்றால், 80 ரூபாய்க்கு விலைக்கு விற்றால் அவருக்கு 5% லாபம் கிடைச்சிருமா? அப்ப 80 ரூபாய்க்கு அப்ப இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? அப்ப 80 ரூபான்றது 5% லாபம் கிடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஏற்கனவே 95%க்கு வித்திருந்தவர் 80 ரூபாய்க்கு வித்தா அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிடைக்குதான். அப்ப அவருடைய இது என்னது? அப்ப அது 10% அர்த்தம். அப்ப 80 ரூபான்றது 10%. அவங்க என்ன கேக்குறாங்க? வாங்கிய விலை என்ன? அப்ப 100 ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ்? இதுதான் கான்செப்ட். அப்ப கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 80 × 100/10. ஒரு ஜீரோ கேன்சலா? அப்ப பெருக்கீங்கன்னா என்ன வருது? 800. ஆன்சர் 800. நான் அப்ப போட்டுக்கிறது உங்களுக்கு புரியுதா? கான்செப்ட் என்னன்னா, ஒருவர் தன்னுடைய தட்டச்சு இயந்திரத்தை 5% நஷ்டத்துக்கு வித்துட்டார். அதாவது ஆக்சுவலா அவர் வித்தது 95%. புரியுதா? 5%, அது 100% சொன்னல, அதுல 5 பேசுனா மீதி 95% தான் வித்திருக்கிறார். அப்ப அவர் 80 ரூபாய் சேர்த்து வித்தாரு அப்படின்னா அவருக்கு 5% லாபம் கிடைக்குதான். அப்ப ஏற்கனவே அவர் வச்சிருந்த 100ல 5% நஷ்டத்துல வித்தவருக்கு 80 ரூபாய். அப்ப அந்த 80 ரூபான்றது பிளஸ் அந்த 5% நஷ்டத்துக்கு வித்தா பாருங்க, அதுவும் ஈக்குவல் ஆயிடும். அவருக்கு அப்புறம் அது 5% எக்ஸ்ட்ரா லாபமும் கிடைச்சிடும். அப்ப மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ்? 70 ரூபாய்னா 10%. அப்ப அவர் வாங்கின விலை எவ்வளவு? அதான் 100%. அப்ப வாங்கின விலை எவ்வளவுன்னு கேட்டா நம்மளுக்கு ஆன்சர் 800. புரியுதுங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு புத்தக வியாபாரி ஒரு புத்தகத்தை 10% லாபத்திற்கு விற்றார். அவர் அப்புத்தகத்தை 4% குறைவான விலைக்கு வாங்கி இப்பொழுது விற்ற விலையை விட 6 ரூபாய் கூடுதலாக விற்றால் அவருக்கு 18 3/4% லாபம் கிடைத்திருக்கும். எனில் அப்புத்தகத்தின் வாங்கிய விலை என்ன? கண்டிப்பா இத டெஸ்ட் போட்ட எல்லாருக்குமே இந்த கொஸ்டின்ஸ் என்ன இருக்கும்? ரொம்ப குழப்பிருக்கும். ஆனா ரொம்ப சிம்பிள் தான். புரியுதுங்களா? அதாவது நம்ம ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறோம், கேள்வியை படிக்கக்குள்ள கேள்விக்கு ஏத்த நம்ம அப்படியே என்ன பண்றோம்? அப்படியே ஃபார்ம் பண்ணி வர வேண்டியதான். ஒரு புத்தக வியாபாரி ஒரு புத்தகத்தை 10% லாபத்துக்கு விற்கிறாருல, அப்ப நான் என்ன சொல்றேன்? அடக்க விலை வாங்கிய விலை எல்லாமே 100%. அப்ப லாபம் தான் என்னது? அந்த 100 அடுத்தது போகணும். அப்ப 100ன்றது
நார்மல் 10% லாபம்னா அவ்வளவு என்னது 110% லாபத்துக்கு விற்றார். அவர் புத்தகத்தை 4% குறைவான விலைக்கு வாங்கி, அப்ப 100ல 4% எவ்வளோ, 4% குறைவானா அப்ப 96%க்கு வாங்கி இப்பொழுது விற்ற விலையை விட 6 ரூபாய் கூடுதலா விற்றால் அவருக்கு 18 3/4% அப்ப 6 ரூபாய் கூடுதலா விற்றதுனால என்ன ஆயிடுச்சு, 18 3/4 நம்ம போட தேவையில்ல. ஏன்னா நமக்கு வந்து எல்லாம் ரூபாயில குத்துறாங்களே, அப்ப 18% வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டா வரும். அப்ப 18% லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப பாத்துங்க 96 + 18 எவ்வளோ, 100 114. ஓகே, அப்ப 114%, புரியுதுங்களா? அதாவது 96%க்கு குறைவா விலைக்கு வாங்கி அதை விற்கக்குள்ள 6 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கக்குள்ள அவருக்கு எவ்வளவு கிடைக்குதான், 18 ரூபாய் கிடைக்குதான் லாபம். 18% லாபம் கிடைச்சிருக்கான். அப்ப ஆரம்பத்துல அவருக்கு வந்து கிடைச்ச லாபம் எவ்வளோ, 110%. இப்ப அவரு கம்மியான விலைக்கு வாங்கி 6 ரூபாய் கூடுதலா சேர்த்து வச்சது எவ்வளோ, 114. அப்ப 110 - 114 இதை கழிச்சது எவ்வளவு வருது, 4%. அந்த 4% தான் 6 ரூபாய். அப்ப 4% வந்து 6 ரூபாய்னா 100% எவ்வளவு, இதைதான் கண்டுபிடிக்கணும். அப்படியே கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். அப்ப 100 × 6/4 அடிச்சுன்னா என்ன வருது, 8 மீதி 2 5 20. அப்ப 25 × 6 எவ்வளோ, 150. புரியுதுங்களா? கான்செப்ட புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதான் கேள்வியை படிக்கணும், அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும், கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். ஒரு புத்தக வியாபாரம் ஒரு புத்தகத்தை 10% லாபத்துக்கு விற்றாரு, அப்ப 110. அவர் புத்தகத்தை 4% குறைவான விலைக்கு வாங்கி, அப்ப 4%னா 100ல 4 குறைச்சிக்க வேண்டியதான். அப்ப 96%க்கு வாங்கி விற்ற விலையை விட 6 ரூபாய் கூடுதலா வித்ததுனால அவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 18 3/4% லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப 96% வாங்கி பிளஸ் 18 மொத்த பர்சன்டேஜ் நம்ம கூட்டிக்கணும், கூட்டினா 114. அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு, 4 எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. அப்ப அந்த 4% தான் 6 ரூபாய். அப்ப 100% எவ்வளவு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராம் ஒரு டஜன் முட்டைகளை 3.75 வீதம் 1600 முட்டைகள் வாங்கினான். அவன் அவைகளை ஒரு முட்டை 2 ரூபாய்க்கு வீதம் 900 முட்டைகளையும் மீதி இருக்கும் மற்ற முட்டைகளை 2 ரூபாய்க்கு 5 முட்டைகள் வீதமும் விற்றான். எனில் அவரின் லாபம் சதவீதம் என்ன? இதுவும் சில பேருக்கு குழப்பிருக்கு. நான் சொன்னல, பேசிக் மாடல்ல இருந்து எல்லாமே வரும். எல்லா டைப்பும் நீங்க கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்ண பாருங்க, அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்ப ஒரு டஜன்ன்றது என்னது, 12. அப்ப முதல்ல ஒரு டஜன்னா 12ன்னு இது உங்களுக்கு தெரியணும். அப்போ ஒரு டஜன்ன்றது 12 பொருள் இருக்கும். ஒரு டஜன்ல எத்தனை பொருள் இருக்குன்னா 12 பொருள் இருக்கும். அப்ப ஒரு டஜன் முட்டைகளை 3.75 வீதம், மொத்தம் எத்தனை முட்டை வாங்குறாரு, 1600 முட்டைகள் வாங்குறாரு. அப்ப 1600 முட்டைகள் எவ்வளோ, 3.75 ரூபாய்க்கு வாங்குறாரு. இதை நம்ம அடிச்சா கரெக்டா வருமா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 0 சேர்த்துக்க வேண்டியதான். அப்ப 0 சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும், இங்க பாருங்க, 2 0 375. இதை அடிச்சீங்க அப்படின்னா